ஸ்டார்ட். வணக்கம் மாணவ மாணவிகளே. இன்றைய வகுப்பில் நாங்கள் அதாவது அலகு தரம் 10 அலகு 7க்குரிய பாடத்தில் வருகின்ற வினாக்கள் மாதிரி வினாத்தாள் GCOL பேப்பரில் பகுதி 2 அலகு தரம் 10 அலகுகளில் என்னென்ன வினாக்கள் வந்திருக்கின்றது. அதில் ஒரு 2 வினாக்களை இன்றைக்கு நாங்கள் பார்ப்போம். அதில் 2021ஆம் ஆண்டு பேப்பரும் 2018ஆம் ஆண்டு பேப்பர்லையும் வந்த வினாக்களைத்தான் நான் இப்போ இந்த வீடியோவில் செய்ய இருக்கிறேன். அதுக்கு முதல் நீங்கள் இந்த சேனலுக்கு புதிதென்று சொன்னால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க இன்றைய வீடியோக்குள்ள போவாங்க. இப்போ இன்னைக்கு 2021ஆம் ஆண்டு பகுதி 2 வரலாறுல பகுதி 2ல வினா இலக்கம் 4ல வந்த வினாக்களை பார்ப்போம். நீங்கள் பாஸ் பேப்பர் அனைமா உங்கள்கிட்ட இருக்கும். நீங்கள் வினாத்தாளோ அதில் வினாக்கள் இருக்கின்றது. நான் இதில் இப்போ விடைகள் இதில் போட்டிருக்கேன். கேள்விகளை வாசித்து அதுக்கேற்ற மாதிரி விடைகளை பார்ப்போம். இப்போ இது தரம் 10 அலகுகளிலே அந்த தென்மேற்கு உலர்வலயத்தில் இருந்து, அதாவது தென்மேற்கு நோக்கி இடம்பெயர்ந்த ராசதானிகள்லாம் அந்த பாடத்தின தலைப்பு. தரம் 10 அலகு 7. இதில் வினாவை பார்ப்போம். வினா இலக்கம் 4 பகுதி 2ல 2வது நகரமயமாக்கல் காலத்தில் நிலவிய ராசதானிகள் 3இன் பெயர்களை குறிப்பிடுக. அதாவது 2வது நகரமயமாக்கல் காலத்தில் நிலவிய ராசதானிகள் 3. அப்ப எங்களுக்கு தெரியும் 2வது நகரமயமாக்கல் காலத்தில்னு சொன்னால் அந்த உருவான ராசதானிகள் ஒன்று தம்பதினியா, மற்றது யாப்பகுவ, குருநாகல், கம்பளை, கோட்டை. அப்ப இதுல நீங்கள் ஏதாவது 3ஐ எழுதலாம். 3 புள்ளிகள் அதற்குரியது. அதுல 2வது வினாவை பார்ப்போம். 1வது நகரமயமாக்கல் காலத்திற்குரிய புராதன நகரங்கள் வீழ்ச்சி அடைவதில் செல்வாக்கு செலுத்திய 2 காரணிகளை குறிப்பிடுக. அப்ப நாங்கள் 1வது நகரமயமாக்கல் காலத்துக்குரிய புராதன நகரங்கள் என்னென்று தெரியும். ஆன்றதபுரம் மற்றது புலனறுவு தான் அந்த புராதன நகரங்கள். அப்ப அவை வீழ்ச்சி அடைவதில் செல்வாக்கு செலுத்திய 2 காரணிகளை குறிப்பிடுக. அதற்கு 4 புள்ளிகள். அப்ப எங்களுக்கு தெரியும் இந்த ஆன்றதபுரம் புலனறுவையும் ஏன் வீழ்ச்சி அடைந்ததுக்கு காரணிகள் தெரியும். அதாவது ஒன்று நாங்கள் எதிரிகளினுடைய ஆக்கிரமிப்பு, அதே போல பலவீனமான மன்னர்கள் ஆட்சி பீடம் ஏறியமை, மற்றது கலிங்க மாகனின் படையெடுப்பு. இப்ப புலனறுவை ராசதானி வீழ்ச்சி அடைந்ததுக்கு காரணம் கிபி 1215 கலிங்க மாகனினுடைய படையெடுப்பு. இதனால மக்கள் 2வது நகரமயமாக்கமான அதாவது இந்த தென்மேற்கு ராசதானிகள் நோக்கி இடம்பெயர்ந்தார்கள். அதே போல அன்றதபுர ராசதானி வீழ்ச்சி அடைந்ததுக்கு காரணம் சோழர்களினுடைய ஆக்கிரமிப்பு நடவடிக்கைகள். அப்ப அன்றதபுரத்தினுடைய வீழ்ச்சிக்கு காரணம் சோழர்களுடைய ஆக்கிரமிப்பு நடவடிக்கை. புலனறுவை ராசதானியின் வீழ்ச்சிக்கு காரணம் கலிங்கமாகன்ற படையெடுப்பு. அதை விட எதிரிகளினுடைய ஆக்கிரமிப்பும் பலவீனமான மன்னர்கள் ஆட்சி பீடம் ஏறியமை. அப்ப இவைதான் அந்த 1வது நகரமயமாக்கல் காலத்துக்குரிய அந்த புராதன நகரங்கள் வீழ்ச்சி அடைவதில் செல்வாக்கு செலுத்தி இருக்கிற காரணிகள். அப்ப நீங்கள் ஏதாவது 2 காரணத்தை எழுதி விவரிக்கலாம். அடுத்தது அதுல 3வது கேள்வி கேட்கப்பட்டிருக்கின்றது. 2வது நகரமயமாக்கல் காலத்தில் இலங்கையின் பொருளாதார கோலத்தில் காணக்கூடியதாக இருந்த 2 அம்சங்களை விவரிக்குக. அதாவது 2வது நகரமயமாக்கல் காலத்துல இலங்கையில பொருளாதார கோலம். அப்ப அங்க பொருளாதார நடவடிக்கைகள் எவ்வாறு காணப்பட்டதுன்றதான் கேள்வி. அப்ப அதுல நாங்க பார்த்தோம்னு சொன்னா விவசாயம் ஜீவனோபாயமாக காணப்பட்டமை, அதே போல சேன பயிற்சிகை மேற்கொள்ளப்பட்டமை. அதாவது இப்ப உலர் வலயங்கள்ல தான் இந்த சேன பயிற்சிகை மேற்கொள்ளல். அப்ப இதுல அதுவும் நீர் பற்றாக்குறையான இடங்கள் இந்த சேன பயிற்சிகைக்கு பொருத்தமானதாக இருக்கிறது. இப்ப காடுகளை அழித்து தான் இந்த சேன பயிற்சிகை மேற்கொள்ளப்படுகின்றது. அப்ப இது நீர் பற்றாக்குறையான இடங்கள்ல மேற்கொள்ளப்படுகிறது. அது மாதிரி அடுத்த பொருளாதார கோலம் என்னன்னு சொன்னா மழை நீரை பயன்படுத்தி விவசாயம் செய்தமை. அதே போல இங்க உற்பத்தி செய்யப்பட்ட பொருட்கள் ஏற்றுமதி செய்யப்படுது. என்னென்ன பொருட்கள்னு சொன்னா அந்த பொருளாதார கோலத்துல கருவா, மிளகு, முத்து, மாணிக்கம், மற்றது யானை தந்தம் இப்படியான பொருட்கள் ஏற்றுமதி செய்யப்பட்டமை. அப்ப இதுதான் அந்த 2வது நகரமயமாக்கல் காலத்துல இலங்கையின பொருளாதார கோலத்துல காணப்பட்ட மாற்றங்கள். அப்ப இங்க அந்த முக்கியமான வர்த்தக பயிர்கள் ஏற்றுமதி செய்யப்பட்டிருக்கின்றது. அதே போல சேன பயிற்சிகை மேற்கொள்ளப்பட்டிருக்கு. உலர் வலயங்கள்ல காடுகளை அழித்து அப்புறம் அதுலேருந்து வர அந்த பசலையை பயன்படுத்தி தான் இந்த பயிற்சிகை மேற்கொள்ளப்படுகிறது. அந்த குரக்கன், எள்ளு, பயறு அப்படின்னு சொல்லி அவ்வாறான சில பொருட்கள் இந்த சேன பயிற்சிகையில மேற்கொள்ளப்படுகிறது. அத மாதிரி விவசாயம் தான் இந்த மக்களினுடைய ஜீவனோபாயமாக காணப்பட்டமை. அப்ப இவ்வளவு விடைகளும் இதற்கு பொருந்தும். 5 புள்ளிகள். அடுத்தது அதுல 4வது வினாவை நாங்க பார்த்தோம்னு சொன்னா
சிறந்த ஆட்சியாளன் என்ற வகையில் 6ஆம் பராக்கிரமபாகு மன்னன் ஆற்றிய சேவைகள் 3 விவரிக்குக. அப்ப அதாவது 6ஆம் பராக்கிரமபாகு மன்னன் சேவைகள் நான் அந்த வகுப்புல இதற்கு முதல் உள்ள வீடியோல போட்டிருக்கிறேன். அதாவது ஒன்று, கோட்டை ராஜ்யத்தின் கீழ் நாடு முழுவதையும் ஒன்றிணைத்தல். அத மாதிரி வன்னி பிரதேசங்களை கோட்டை ராஜ்யத்தின் கீழ் கொண்டு வந்தமை. அத மாதிரி பௌத்த சமய மத்திய நிலையங்களை உருவாக்கியமை. இதெல்லாம் 6ஆம் பராக்கிரமபாகுவினுடைய சேவைகளாக சொல்லப்படுகின்றது, அல்லது பணிகள் என்று சொல்லலாம். அத மாதிரி இலக்கிய வளர்ச்சிக்கு உதவியமை. அப்ப இதுவும் 6ஆம் பராக்கிரமபாகுவினுடைய ஒரு சேவையாகத்தான் சொல்லப்படுகின்றது. அப்ப இங்க நாங்கள் முதலாவது பார்த்தோம்னா முழு நாட்டையும் அதாவது கோட்டை ராஜ்யத்தின் கீழ் கொண்டு வந்தமை. அத மாதிரி வன்னி பிரதேசத்தை கோட்டை ராஜ்யத்தின் கீழ் கொண்டு வந்தமை, மற்ற பௌத்த சமய மத்திய நிலையங்கள் உருவாக்கப்பட்டமை, மற்றது இலக்கிய வளர்ச்சிக்கு உதவியமை. அதாவது நாட்டின் கல்வி மற்றும் இலக்கிய வளர்ச்சிகளுக்கு இந்த 6ஆம் பராக்கிரமபாகு மன்னன் பாரிய சேவை ஆற்றி இருக்கிறான். அப்ப இது 6ஆம் பராக்கிரமபாகு மன்னன் பணிகளாக நாங்கள் எடுத்துக்கொள்ளலாம். அப்ப ஆகவே இந்த பாஸ் பேப்பர் 2021ஆம் ஆண்டு அதாவது பகுதி 2 பேப்பர்ல வினா இலக்கம் 4 தரப்பட்ட ஒரு வினா. அலகு தரம் 10 அலகுகளுக்குரியது. அதே போல அடுத்தது நாங்கள் இந்த 2018ஆம் ஆண்டுக்குரிய ஒரு வினாத்தாள பார்ப்போம். இந்த 2018ஆம் ஆண்டு பேப்பரை எடுத்தோம்னு சொன்னா இதுவும் அலகு அதாவது தரம் 10 அலகு 7க்குரியதுதான். வினா இலக்கம் 4 பகுதி 2ல வினா இலக்கம் 4. இது அநேகமா எல்லாமே பகுதி 2ல 4வது கேள்வியாகத்தான் இந்த பாடத்துல வந்திருக்கு, அந்த ராசதானிகள் தென்மேற்கு நோக்கி நகர்ந்தமை என்றதுல. அப்ப நாங்கள் இந்த வினாவை பார்ப்போம். இப்ப 2018ஆம் ஆண்டுக்குரிய வினாத்தாள். நீங்கள் அநேகமா வினாத்தாள் எல்லாம் பாஸ் பேப்பர் உங்களோட கையில இருக்கும். அப்ப அதுல கேள்விகளை பார்க்கலாம். இதுல முதலாவது வினா நாங்க போடுவோம். அதுல ABC என்று கேள்விகள் கேட்டிருக்கிறோம். முதல் ஏயை பார்ப்போம். ராஜரட்டை நாகரிகத்தின் வீழ்ச்சியின் பின்னர் இலங்கையின் வடபகுதியில் தோன்றிய ராஜ்யத்தின் பெயர். அப்ப ராஜரட்டை நாகரிகம் வீழ்ச்சியடைந்த பிறகு இலங்கையின் வடபகுதியில தோன்றிய ராஜ்யம் தான் யாழ்ப்பாண ராசதானி அல்ல யாழ்ப்பாண ராஜ்யம் தான் அதற்கு விட. அதுல B, அந்த ராஜ்யத்தில் ஆட்சி புரிந்த வம்சத்தினர் பெயர். அது தெரியும், யாழ்ப்பாண ராசதானில ஆரிய சக்கரவர்த்திகள் தான் ஆட்சி செய்தனர். அப்ப இங்க அந்த ஆட்சி புரிந்த வம்சத்தின் பெயர் ஆரிய சக்கரவர்த்தி. அதுல C, வறண்ட வலயத்தின் பல்வேறு பகுதிகளில் தோன்றிய சிறிய நிர்வாக அலகுகள் அழைக்கப்பட்ட பெயர். அது நான் நேற்றைய கிளாஸ்ல படிப்பிக்கிறேன். அது வன்னி என்று சொல்லலாம், அல்லது வன்னி ராஜ்யம். அப்ப இந்த வன்னிக்கு தலைவனாக அந்த 3ஆம் விஜயபாகு மன்னன் தான் இருந்தவன். அதனாலதான் நாங்க அவனை சொல்றோம் அந்த வன்னி ராஜாண்டெல்லாம் அழைக்கப்பட்டவன். அப்ப எங்களுக்கு இங்க கேட்கப்பட்ட கேள்வி அந்த வறண்ட வலயத்தின் பல்வேறு பகுதியில் தோன்றிய சிறிய நிர்வாக அலகுகள் அழைக்கப்பட்ட பெயர். அதற்கு விட இவ்வளவுதான், வன்னி என்று சொல்லலாம் அல்ல வன்னி ராஜ்யம். இவ்வளவுக்கு 3 புள்ளிகள். அதுல 2வது வினாவை பார்ப்போம். அதுல AB என்று 2 கேள்வி கேட்டிருக்கிறோம். ஏயை பார்ப்போம். 2வது நகரமயமாக்கல் காலப்பகுதியில் உயர்மலை குன்றுகளுக்கு அருகாமையில் நிர்மாணிக்கப்பட்ட 2 நிர்வாக மையங்கள். அப்ப இது 2வது நகரமயமாக்கல்ல தான் தெரியும் எங்களுக்கு. பாடத்துல பார்த்த நாங்கள் தம்பதனிய யாப்பகுவ குருநாகல், ஏதாவது 2 கேட்டிருக்கிறோம். நிர்வாக மையம் தம்பதனிய யாப்பகுவ குருநாகல் என்று போட்டிருக்கேன். அதுல B கேட்டிருக்கிறோம். மலைத்தொடர்கள் ஆறுகளை அண்மித்து நிர்மாணிக்கப்பட்ட 2 நிர்வாக மையங்கள் 2 பெயரிடுக. அப்ப அதாவது மலைத்தொடரையும் ஆறுகளையும் அண்மித்து நிர்மாணிக்கப்பட்ட அந்த நிர்வாக மையங்கள் எவை? அது 2வது நகரமயமாக்கல்ல தான். அப்ப ஒன்று கம்பளை, அது பழைய பெயர் கங்கா ஸ்ரீபுர. மற்றது கண்டி, இது மலைகளுக்கு மத்தியில் ஆறுகள் மலைகளை அண்டித்தான் இந்த நிர்வாக மையம் அமைந்திருக்கு. கண்டியின் பழைய பெயர் செங்கடகலை. அப்ப இதுதான் இதற்குரிய விடை. அப்ப இதற்கு 4 புள்ளிகள். இதுக்கு 2, இதுக்கு 2, 4 புள்ளிகள். அடுத்த 3வது வினா. 2வது நகரமயமாக்கல் காலப்பகுதியில் இலங்கையில் இடம்பெற்ற வர்த்தகத்தின் இயல்புகளை 2 காரணிகளை அடிப்படையாக கொண்டு விவரிக்குக. அப்ப நாங்கள் இந்த 2வது நகரமயமாக்கல்ல அதாவது இலங்கையில இடம்பெற்ற வர்த்தகம் எவ்வாறு காணப்பட்டது. அப்ப நாங்கள் வியாபார நடவடிக்கைகள் இதுல நாங்கள் பார்ப்போம் வெளிநாட்டு வர்த்தகம். அப்ப இங்க கருவாதான் பிரதான வர்த்தக பொருளா இருந்தது. கருவா வெளிநாட்டுக்கு அதிக அளவில் ஏற்றுமதி செய்யப்படுது. இது பிரதான வர்த்தக பொருள். அதே நேரம் வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி செய்யப்பட்ட ஏனைய பொருட்களுக்கு இல்லதான் மிளகு, ஏலம், சாதிக்காய் போன்ற பொருட்களை நாங்கள் எடுத்துக்கொள்றோம். அதை விட வர்த்தக பொருள் ஏற்றுமதி முத்து, மாணிக்கம், யானை தந்தம் போன்றவற்றை நாங்க சொல்லலாம். ஆனா நாங்கள் ஏற்றுமதி செய்யற அதே நேரம் வெளிநாட்டில இருந்து எங்கட நாடும் சில பொருட்களை இறக்குமதி செய்தது. அதுல சீனாவில இருந்து இந்த பீங்கான் பொருட்கள்
இறக்குமதி செய்யப்பட்டு இருக்கின்றது. அப்ப அந்த இலங்கையில் இடம்பெற்ற வர்த்தகத்தின் இயல்பு ரெண்டா நாங்கள் ஏற்றுமதி இறக்குமதி வர்த்தகம் ரெண்டும் வரும். நாங்க வெளிநாடுகளுக்கு எங்கட நாட்டுல உற்பத்தி செய்யப்பட்ட பொருளை வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்ய அது வெளிநாடுகளுக்கு விற்பனை செய்தா அது ஏற்றுமதி. அதே நேரம் எங்களுக்கு பற்றாக்குறையான பொருளை வெளிநாட்டிலேருந்து நான் கொள்வனவு செய்தா அது இறக்குமதி. இப்ப பீங்கான் பொருட்கள் இறக்குமதி நாங்க கொள்வனவு செய்யறோம் எங்கட நாட்டுக்கு. இது மிகையான பொருளை நாங்கள் வெளிநாட்டுக்கு விற்பனை செய்யறோம். அப்ப விற்பனை செய்யக்க அதை ஏற்றுமதி செய்யக்க எங்களுக்கு இதுல இருந்து வருமானம் கிடைக்கும். கருவாவில இருந்து மிளகு, ஏலம், சாதிக்காய், முத்து, மாணிக்கம் இதெல்லாம் ஏற்றுமதி மூலம் எங்களுக்கு அந்நிய செலாவணி வருமானம் கிடைக்கக்கூடியதாக இருக்கும். அப்ப இதுதான் அந்த பொருளாதார வர்த்தகத்தின் இயல்பு. இதுல 4வது வினாவை பார்ப்போம். அதுலயும் ஏபி என்று தந்திருக்கிறோம். கோட்ட ராஜ்யத்தின் 6ஆம் பராக்கிரமாகும் மன்னன் ஏ நாட்டின் அரசியல் உறுதிப்பாட்டை ஏற்படுத்த செயற்பட்ட விதம் பற்றி, அதாவது இந்த 6ஆம் பராக்கிரமாகும் மன்னன் கோட்ட ராஜ்யத்தில அதாவது அரசியல் உறுதிப்பாட்டை ஏற்படுத்துவதற்கு அவன் செயற்பட்ட விதம். எப்படி அரசியல் உறுதிப்பாட்டை மேற்கொண்டிருக்கிறான் என்றா, வன்னி பிரதேசத்தை கோட்டையின் கீழ் கொண்டு வந்தமை, அதே இலங்கைய ஒரு குடையின் கீழ் கொண்டு வந்தமை, சப்புமல் குமாரனை அனுப்பி யாழ்ப்பாணத்தை வெற்றி கொண்டமை. அப்ப இதெல்லாம் அரசியல் ரீதியாக மேற்கொள்ளப்பட்ட விஷயங்கள்லாம். அரசியல்ல ஒரு உறுதிப்பாட்டை ஏற்படுத்த இலங்கைய ஒரு குடையின் கீழ் கொண்டு வந்தமை, வன்னி பிரதேசங்களை கோட்டையின் கீழ் கொண்டு வந்தமை, அதமாய் யாழ்ப்பாணத்தை வெற்றி கொண்டமை, சப்புமல் குமாரனை அனுப்பி வெற்றி கொண்டமை. அப்ப இது அரசியல் ரீதியானது. அதே நேரம் பி அவரது ஆட்சி காலத்தில் நாட்டில் ஏற்பட்ட கல்வி இலக்கிய வளர்ச்சி பற்றி, இந்த 6ஆம் பராக்கிரமபாகு மன்னனுடைய காலத்துல இந்த கல்வி இலக்கிய வளர்ச்சியில என்ன மாற்றங்கள் ஏற்பட்டது அதுல நான் போட்டுக்கேன். ஒன்று பிரிவேனாக்கள் உருவாக்கப்பட்டமை. அதான் கல்வி சம்பந்தமா இலக்கியம் சம்பந்தமா பார்த்தோம்னா பிரிவேனாக்கள் உருவாக்கப்பட்டமை. உதாரணம் காரகல பத்மாவதி பிரிவேனா, விதாகம கணானந்த பிரிவேனா, இது பிரிவேனாக்களுக்கு உதாரணம். அத மாதிரி இந்த கோட்டை காலத்துல தூது காவியங்கள் எழுதப்பட்டிருக்கு. மயூர சந்தேசய, பரவி சந்தேசய, திசர சந்தேசய என்று தூது காவியங்கள். அத மாதிரி பிற இலக்கிய நூல்களும் எழுதப்பட்டிருக்கு இந்த 6ஆம் பராக்கிரமபாகு மன்னனுடைய காலத்துல கோட்ட ராஜ்யத்துல. அது என்ன இலக்கிய நூல்னு சொன்னால் குத்தில காவியம். அப்ப இவ்வாறு இந்த 6ஆம் பராக்கிரமபாகு காலத்துல இப்படி அந்த கல்வி இலக்கிய வளர்ச்சி ஏற்பட்டிருக்கின்றது என்பதற்கு இங்கே பிரிவேனாக்கள் உருவாக்கப்பட்டமை, தூது காவியங்கள் எழுதப்பட்டது, பிற இலக்கிய நூல்கள் எழுதப்பட்டிருக்கின்றது. ஆகவே இந்த வினாத்தாள் 2018ஆம் ஆண்டு பகுதி 2ல வினா இலக்கம் 4ல வந்த ஒரு கேள்வி, 10ஆம் ஆண்டு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.